முதுகில் ஓடி பாய்ச்சி போய் மாஷல்லா அவர்கள் புத்தமிட்டார் என்று வரலாறு பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதுல இந்த சம்பவத்தில் நமக்கான படிப்பினை பாடம் எழுத தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களை யார் எந்த கண்ணோட்டத்தில் தன்னை நெருங்கினாலும் அவர்களை அற்புத முறையில் அவர்களை சீராட்டினார்கள், பாராட்டினார்கள், வளர்த்தார்கள், வாழ்த்தெடுத்தார்கள். அதனால்தான் சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்வை சிறப்பானதாக ஆக்கிக் கொண்டார்கள். என்று சொன்னால் எத்தனையோ சஹாபாக்கள் இன்னைக்கு உலகத்துல புகழ்பெற்று இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மை தெரியுமா? இந்த பக்கத்துல கோவளத்துல ஒரு அவுலியா அடங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு தமீமுல் அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி இது போல ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில வகுப்பறையில பாடம் பெற்ற எத்தனையோ சஹாபாக்கள், மக்காவில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், தீனை எடுத்துக்கொண்டு முழு உலகத்திற்கு போனதில் நமது ஊர்ல இன்னைக்கு நமக்கு பக்கத்துல ஒரு 70-80 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்மள போய் ஒரு ஜியாரத் செஞ்சிருக்கிறோம். உடனே பயான் ராஜத்து தர்காவுக்கு போன்னு சொல்றார், தர்கா வழிபாடு பண்ணுன்னு சொல்றார், தர்காவுடைய வழிபாட்டுக்கு அஜத்தா. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அவுலியாக்களை போய் சந்திப்பது ஒரு ஈமானுடைய உரம் ஏற்றிக் கொள்வது. அதுலயும் அந்த அவுலியாவுடைய அந்தஸ்துல ஒரு சஹாபியே அடங்கி இருக்கிறாங்க. அவங்களை போய் பார்த்ததுல என்னென்ன பெரிய புத்தகம் போது. இது போன்ற ஆசிரியர் தினத்தன்று பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பெருமானார் எப்படி ஆசிரியராக வளம் வந்தார்களோ அவர்களை போன்று நாம் வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பெறுகிறேன். பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுக்கிறவர் மட்டும் ஆசிரியர் கிடையாது. வீட்டுல இருக்கிற பாபாவும் ஒரு ஆசிரியர் தான், வீட்டுல இருக்கிற அம்மாவும் ஒரு ஆசிரியர் தான். தனக்கு கீழே யார் யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறார்களோ அத்தனை பொறுப்புதாரிகளும் தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு ஆசிரியர் தான். அவரவர் அந்தந்த பணியில சிறப்பான முறையில் செயல்பட்டார் என்று சொன்னால் பெருமானாரை போன்று இவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு தர இருப்பார். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வருடம் செப்டம்பர் 5 வந்துட்டார், பலூன் வெடிக்க விடுறது, கலர் கலரா என்ன செய்து ஆடைகளை ஊட்டிக்கிறது, இல்ல அது கோலாகலமா கொண்டாடுறது, இந்த தினத்தை சிறப்பா கொள்ள. இன்னைக்கு ஆசிரியர் தினம் தானே, எந்த மாணவன் ஆசிரியர் போய் முசாவா செய்ய மாட்டான். நீங்க ஆசிரியர் தினம் தானே, எந்த டீச்சர் போய் வருஷம் முழுக்க நீங்க பாடம் சொல்லி கொடுத்தீங்க ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் ஒரு பையன் பெற மாட்டான். இதெல்லாம் இது போன்ற நாட்கள்ல சொல்லணும். இது போன்ற துவாக்களை மாணவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா புனித ரபீல் அவர்கள் பிற இந்த 12 பெருமானார் பிறந்த இந்த தினத்தில் வெறுமனே ஆசிரியர்களாக பெருமானார் வாழவில்லை, இந்த உலகத்தில் எல்லா துறையிலும் நபிகள் நாயகம் அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாறை இந்த உம்மத்து ஒவ்வொரு நாளும் தேடி கண்டுபிடித்து அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம்